தாம்பரத்தில் தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அமைப்பினர் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் கூட்டமைப்பின் குளோபல் தலைவர் டாக்டர் ஈஸ்டர் ராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு இலவசமாக தலைக்கவசங்களையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாம்பரம் போக்குவரத்து துணை ஆணையர் பிரபாகர், தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் கூடுதல் துணை ஆணையர் விநாயகம் மற்றும் தாம்பரம் மாநகர போக்குவரத்து துறை துணை கமிஷனர் கனகராஜ் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாநில போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அப்துல் அசீஸ், மாநில இளைஞர் அணியின் தலைவர் மேடபாக்கம் டாக்டர் மதன் மற்றும் தாம்பரம் ஆய்வாளர் சுரேஷ், துணை ஆய்வாளர் கருணாநிதி, மகளிர் அணி தலைவர் டாக்டர் தேவி, காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் இக்பால் அகமது, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் முகமது ரஃபி, தென் சென்னை மாவட்ட தலைவர் வினோத், செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சையது அலி, தாம்பரம் தலைவர் மோகன், அகில இந்திய தலைவர் டாக்டர் குமார், பொருளாளர் லோகநாதன், இந்து சித்தாந்த சபை நிறுவனர் டாக்டர் சுரேஷ்குமார், மாவட்ட அமைப்பாளர் முனியப்பன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜேஷ் மற்றும் சகோதர அமைப்பை சார்ந்த கலை மாமணி திருநங்கை சுதா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து சிறப்புரையாற்றினர். சாலை விதிகளை கடைபிடிப்பது குறித்து மேடையில் பேசிய துணை ஆணையர் பிரபாகர், சாலை விபத்துக்களை குறைக்க அரசு பல்வேறு சிக்னல்கள் மற்றும் சாலை குறியீடுகளை அமைத்து வருகிறது. இதற்காக 2.86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகின்றன. இருப்பினும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் இல்லாமல் விபத்துக்களை முழுமையாக தடுக்க முடியாது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குள் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 478 பேர் சாலை விபத்துக்களில் உயிரிழந்துள்ளனர். நடப்பு 2026ஆம் ஆண்டில் இதுவரை 278 பேர் விபத்துக்களில் உயிரிழந்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. குறிப்பாக 10 முதல் 18 வயதுடைய இளம் வயதினர் விபத்துக்களில் சிக்கி தங்களது உயிரை இழப்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகும். வாகன ஓட்டிகள் அனைவரும் அதிவேகத்தை தவிர்த்து உரிய வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். சாலையில் நடந்து செல்பவர்கள் எதிரே வரும் வாகனங்களை தெளிவாக கவனிக்கும் பொருட்டு எப்போதும் தங்களது வலதுபுறமாகவே நடக்க வேண்டும். இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். பொதுமக்களாகிய நாம் அனைவரும் போக்குவரத்து விதிகளை முறையாக மதித்து நடந்தால் மட்டுமே விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த விழிப்புணர்வு முகாமில் சமூக ஆர்வலர்கள், திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர்.